வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டலட்சுமி நகர் 4வது தெருல உள்ள சுவிட்சு. இந்த சுவிட்சு போய் 4 நாள் ஆச்சு. இந்த 4 நாளும் வந்துட்டு தெரு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இந்த சுவிட்சு மாற்றவே இல்லை இதுவரைக்கும். இந்த 4 நாளைக்கு முன்னாடி போடும்போது ஒருத்தர் சாக்கடிச்சு வேற விழுந்துட்டார். இந்த 4வது தெருல மின்கம்பம் கம்பி வந்து ரொம்பியும் தாழ்ந்து போயிருக்குது. அந்த இடத்துல ஒரு போஸ்ட் மரம் போட்டு தரேன்னு சொல்லி ஒரு 5 வருஷம் ஆச்சு. இன்னும் போட்டு தரல. அதையும் கொஞ்சம் தயவு செய்து இந்த அரசாங்கம் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த ரோட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தேங்கி ரொம்ப நாற்று அடிக்குது. இதையும் சரி பண்ணி தர சொல்லியும் சரி பண்ணி தரேன்னு இருக்காங்க. இன்னும் தரல. அதுபோக வந்துட்டு கருவேல மரம் ஒரு இடத்துல நிறையா முளைச்சி போய் கிட்டத்தட்ட 40, 50 பாம்புங்க அந்த சைடு சுற்றிக்கிட்டே இருக்குது. குழந்தைங்க அந்த இடத்துல விளையாட முடியல. நிறைய சின்ன பசங்கள்லாம் உள்ளக்க போயிடுறாங்க. எதுனா அசம்பாவிதம் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. கொஞ்சம் இதை முன்னாள் தலைவர், துணைத் தலைவர் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் இதை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்திங்கன்னா, இந்த புயல் வேறு வரப்போகுதுங்கிறாங்க. சப்போஸ் அப்படி எதுனா வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த க்ளீன் பண்ணிங்கன்னா தண்ணி கூட நிற்காம போயிடும். பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை சரி பண்ணி கொடுத்துருவீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த கம்பி வந்துட்டு ரொம்பவும் தாழ்வாக இருக்குது. இந்த கம்பிக்கு போஸ்ட் மரம் நட்டுறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஏன்னா எப்போ எது ஆகுன்னு தெரில. இப்போ வேறு நிறைய புயல் வருதுங்கிறதுனாலே நிறைய பயமாக இருக்குது. அந்துக்கிருந்து விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் இதுக்கு உதவி செஞ்சு இந்த இடத்த கொஞ்சம் நீட்டாக்கி கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலே இந்த ஏரியா மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. நன்றி.